அடேங்கப்பா என்ன எனர்ஜியா பாடுறாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்த இந்த வைப் பாட்டை இப்ப மறுபடியும் எல்லாரையும் கேட்க வச்சு வைப் ஆக்கிட்டாரு இந்த மனுஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், 1997ல உதயசங்கர் அப்படின்ற ஒரு இயக்கத்துல அப்பாஸ் மற்றும் சிம்ரனுடைய நடிப்புல பூச்சூடவா அப்படின்ற ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல தான் கிராஃபிக் கம்ப்யூட்டர் கிளியே அப்படின்ற ஒரு பாடல் இடம்பெற்றுச்சு. அதுதான் இந்த பாடல். எஸ், இந்த பாட்டை கேரளாவுல ஒரு கல்யாண நிகழ்ச்சியில ஒருத்தர் பாடி இருந்திருக்காரு. ராஜீவ் அப்படின்றவரு, சார் நானும் கொஞ்சம் பாடலாமா, எனக்கும் பாட தெரியும் அப்படின்ற மாதிரி இசை கச்சேரி கல்யாணத்தில் நடந்துட்டு இருந்தப்போ அப்படியே கேட்டுட்டு போயிட்டு பாட ஆரம்பிச்சிருக்காரா. என்னப்பா அவரு கூட்டத்துல இருந்து வந்து இசை கச்சேரியை தடுத்து நிறுத்தி பாட்டு பாடுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் யோசிக்கும் போதுதான் என்னப்பா மனுஷன் இப்படி பாடுறாரு அப்படின்ற அளவுக்கு எல்லாரையும் ஆச்சரியத்துல அழுத்தி இருக்காரு. ஃபேர் அண்ட் லவ்லியே குண்டு மல்லியேன்னு சொல்லி பயங்கரமா வைப் ஏத்துற மாதிரியான இந்த பாட்டை பயங்கர வைபோட பாடி இருக்காரு. அந்த பாட்டுடைய எனர்ஜி குறையாத வகையில எல்லாரும் ரசிக்கும் விதமா இவர் பாடியிருக்காரு. இப்போ அகைன் இந்த பாட்டு ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. எஸ், ஒரு பாட்டு, அதாவது பழைய படங்கள்ல வரக்கூடிய பாட்டெல்லாம் இப்போ சினிமால ஏதோ ஒரு படத்துல காட்டிட்டாங்க அப்படின்னா அது ட்ரெண்ட் ஆகும். அப்படிதான் ரீசெண்டா பாத்தீங்கன்னா கருகரு கருப்பாயி தாமரை பூவுக்கும் தண்ணிக்கும் என்னைக்கும் இப்படி இந்த மாதிரியான பாடல்லாம் பயங்கரமா மறுபடியும் கொண்டாடப்பட்டுச்சு. இப்போ அந்த லிஸ்ட்ல இந்த பாட்டும் சேர்ந்துருச்சு அப்படின்றதுல டவுட்டே இல்ல. யூடியூப்ல அகைன் போயிட்டு எல்லாரும் இந்த பாட்டை பார்க்க ஆரம்பிச்சு அவரு பாடினார்ல அந்த பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுல ஹைலைட் என்னன்னா நிறைய மலையாள கமெண்ட்ஸ் தான் இருக்கு. நம்ம ஊர்ல இந்த பாட்டை ஒருத்தர் பாடி இது ட்ரெண்ட் ஆகல. கேரளாவுல தமிழ் பாட்டை ஒருத்தர் பாடி, அதுவும் 90ஸ்ல வந்த ஒரு பாட்டை பாடி அது ட்ரெண்ட் ஆகி இப்போ இந்த பாட்டை எல்லாரும் கேட்டு வைப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இவருடைய இந்த அசாத்திய திறமைக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை சொல்லிடலாம். ஆஹா, இந்த ஆபீஸ் எங்கப்பா இருக்குது அப்படின்ற அளவுக்கு இணையவாசிகளை ஆச்சரியத்துல ஆழ்த்திருக்கு இங்க ஒரு நிறுவனத்தினுடைய தலைவர் செஞ்ச செயல். தன்னுடைய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்ல 50 பேரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருக்காரு. அந்த மனசுதாசார் கடவுள்னு சொல்ற மாதிரி இவர் இதை செஞ்சு காட்டியிருக்காரு. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். சென்னையை தலைமையிடமா கொண்டு தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனத்தினுடைய நிறுவனர் தான் தன்னுடைய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருந்திருக்காரு. இந்த நிறுவனத்தை முரளி விவேகானந்தர் அப்படின்றவர் நடத்திட்டு வராரு. அவர் தான் தன்னுடைய நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள்ல 50 பேரை தேர்ந்தெடுத்து தன்னுடைய நிறுவனத்துல வந்த லாபத்தை பகிர்ந்து கொடுக்கும் நோக்கத்துல இவங்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருக்காரு. இவங்களுடைய வேலைகளை ஊக்குவிக்கும் விதமா இந்த மாதிரி இவரு இந்த ஊழியர்களுக்கு கார்களை பரிசா வழங்கியிருக்காரு.